பிரைஸ் தி லார்ட். இனி தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 16 சில வசனங்கள். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். ஆமென். இன்று ஆண்டவர் நம்ம இடத்துல பார்த்து பேசுகிற வார்த்தை, தாவீது கர்த்தரிடத்துல பாடின பாட்டை நாமளும் ஒரு ஜபமா விண்ணப்பமா விசுவாசத்தோடு அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்க நமக்கு ஒரு தருணத்தை இன்று கிருபியாய் இந்த நாளை கொடுத்திருக்கிறாங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஆமாங்க, ஒரு தாவீதோட வாழ்க்கையில அவர் செய்தது பெரிய காரியம். நம்மளோட வாழ்க்கையிலும் அவர் செய்கிற காரியங்கள் பெரிதான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள். நாம இன்னைக்கு நிக்கிறோம்னா, இந்த உடை போட்டு நிக்கிறோம்னா, நமக்கு ஜீவன் தந்தது அவருடைய கிருபை. அவர் நம்ம ஏதோ பாவ சேற்றில் இருந்தோம், அழிவுக்கு நேராக போய்கிட்டு இருந்த நம்மளை கை நீட்டி, அவ்வளவு உயர்ந்தவரா இருந்தோம், தாழ்மையில இருந்த நம்மளை கை நீட்டி, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, நம்ம தான் வேணும் அப்படின்னு சொல்லி, நீதான் என்னுடைய மகன், நீதான் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி என்னை, உங்களை அவர் கை நீட்டி பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அழிவுக்கு நேராக இருந்த நம்மளுடைய வாழ்க்கையை அவர் தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைக்கிறவர்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். தாவீதுக்கு எழும்பினவங்க அநேகர் இருந்தாங்க. என் சவுல் ராஜா, அவர் பொறாமையினால எழுப்பப்பட்டாங்க. எல்லா சத்துருகளுக்கும் பகைஞர்களுக்கும் விடுவித்தவர், தாவீதை விடுவித்தவர் தேவன். அப்படிப்பட்ட தாவீதை விடுவித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பொறாமையினால பகைக்கிற உங்கள் மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு. அவர் விடுவிப்பாருங்க. உங்களுடைய பகைஞர்கள், உங்களுக்கு விரோதமா அநேக பலத்த சத்துருக்கள் இருந்தாலும் அவரை இயேசு அவர்களுக்கு நேராக உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பவர் என் தேவனாகிய இயேசு. அவர் விடுவிப்பார். உங்க மேல இருக்கிற அந்த சத்ரு என்ன சொல்ல, பொறாமையின் கண்ணை மாற்றி உங்கள் மேல பிரியமான ஒரு கண்ணை, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்ப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் பச்சிக்கிறவர்களிடத்திலிருந்து பச்சனத்தை கொண்டு வருகிற தேவன், நம்ம மத்தியில் இருக்கிற தேவன். அவர் உங்களை விடுவித்து காப்பாருங்க. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்து. தாவீது சொல்றாரு, என்னுடைய ஆபத்து காலத்துல எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். எத்தனையோ பேர் என்னை எதிரிட்டு வந்தார்கள். நான் இக்கட்டான இவனை முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு நேராக எதிரிட்டு வந்தாங்க. நான் தாவீதை காத்த தேவன் இன்னைக்கும் உங்களையும் என்னையும் காத்துட்டு இருக்கார், காக்க வல்லவர், இனியும் காப்பார். அவர் சொல்றார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தது. நாம இன்னைக்கு கேட்போமா, எனக்கு நீங்க தான்ப்பா ஆதரவா இது வரைக்கும் நடத்தி வந்தீங்கன்னு ஒரு நன்றியோடு சொல்லுவோம்மா. கர்த்தரோ நீர் எனக்கு ஆதரவா இருந்தீர். இதுக்கு மேலேயும் இந்த புதிதாக வீடியோவை பார்க்கிறவங்களுக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறாங்க. கர்த்தர் ஆதரவா இருந்து உங்களுக்கு முன்னாடி சென்று உங்களுடைய கோடலான வழிகள் எல்லாவற்றையும் செவையாக்குவார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். அவர் விசாலமான இடம், இடுக்கலான ஒரு வாசல் வழியே இல்லை அப்படின்னு சொல்லி தயங்கி அந்த வழியில உள்ள நுழையிறீங்க. அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து, விசாலமான இடத்துல உங்களையும் என்னையும் கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியினால், அவர் தாவீதின் மேல பிரியமா இருந்தது போல நம்ம மேல பிரியமா இருந்தபடியினால் அவர் நம்மை தப்புவித்தார். ஆமாங்க, பாவத்தில் மூழ்கி இருந்த நம்மளை தப்புவித்த தேவன். இன்னும் இந்த வீடியோ காண்கிற அநேக இன்னும் மாற வேண்டிய
பல விஷயங்கள் என்னிலும் இருக்கு, உங்களிடத்தில் அநேக காரியங்கள் இருக்கு சத்தியத்துக்கு புறமானவை. நமக்கு சத்தியம் இதுதான் தெரிஞ்சும் நம்ம விட முடியாம இருக்க துணிகரமான பாவங்களை எல்லாத்தையும் விடுவிக்க தப்புவிக்க வல்லவராகிய தேவனிடத்தில் என்று மன்றாடி கேட்போமா. மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா இந்த நேரத்திலும் இயேசுப்பா உம்முடைய தயவு இல்லாட்டி நாங்க இல்ல தகப்பனே, உம்முடைய கிருபை இல்லாட்டி நாங்க இல்ல தகப்பனே. அநேக பலத்த சத்துருக்கள் எங்களுக்கு எதிராக கிளம்பினாலும் சப்பா அவர்கள் யாரும் எங்களை தொடாதபடி எங்களை காத்த நல்ல தேவன் தகப்பனே. சப்பா பச்சிக்கிறவன் இடத்துல இருந்து பச்சனத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் தகப்பனே. சப்பா எங்களுக்கு நல்ல உடல்நல சுகத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் சப்பா தாவீதை போல உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க தகப்பனே. சப்பா உயரத்திலிருந்து சப்பா நீர் உன்னதராயிருந்தும் சப்பா நாங்கள் தூசிப்பா சப்பா மண்ணால் படைக்கப்பட்டோம் தகப்பனே. உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு ஊற்றி கொடுத்து சப்பா எங்களை இன்னும் ஜீவனோடு காத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி சப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மோடு கூட சப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய உறவுல நீடித்திருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு விசாலமான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நன்றி சப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு எதிராக போராடுகிற எல்லா சத்ருவின் கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் எல்லா கணத்துக்கும் பார்த்து நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.